Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு வீடியோல Turkish bread recipe ஒன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி அது பார்க்கும்போதுனாலும் சரி அது செய்யக்கூடிய மெத்தட் கூட நம்ம நார்மலா செய்யக்கூடிய பரோட்டா இருக்குல்ல சோ அதே மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒரு டேஸ்ட். சோ அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றதுக்கு யோசிச்சிருந்தேன். சோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட சேனலையும் Subscribe பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற Turkish ரொட்டிக்கு தேவையான ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சிம்பிளான ingredients வெச்சே நம்ம செஞ்சிரலாம். சோ அதுக்கு வந்து நான் cold milkல வந்து ஒரு 1 cup milk எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு 1 cup அளவுக்கு நம்ம வாட்டரை சேர்த்துக்கொள்ளலாம். வாட்டர் வந்து just normal water தான் எடுத்துர்க்கேன். சோ ரெண்டையுமே எடுத்தாச்சு. இதுக்கு வந்து salt ன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 teaspoon அளவுக்கு salt சேர்த்து இது நல்லா ஒரு முறை mix பண்ணி விட்டுருவோம். இந்த ரெசிபி வந்து நான் ஒரு 4 பீசஸ் ரொட்டி வர மாதிரி தான் இன்னைக்கு நான் இந்த ingredientsல செய்றேன். சோ இதுக்கு வந்து ஒரு 4 cups அளவுக்கு நான் flour எடுத்துர்க்கேன். அந்த flour-ஐ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு டோவா வந்து மேக் பண்ணி எடுத்துருவோம். நீங்க இந்த டோவ் மேக் பண்ணும்போது நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி ஸ்பூனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து mix பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டோவ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாவும் சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பூனால நல்லா mix பண்ணி எடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு கட்டவுன்னு வரும் இல்லையா சோ அந்த டைம்ல ஸ்பூனை நீங்க எடுத்துட்டு நீங்க வலை மாதிரியே கையை யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்க இத டோவா மேக் பண்ணும்போது உங்களுக்கு வாட்டர் போதாம போச்சுனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் லைட்டா ஸ்டிக் ஆக மாதிரி இந்த டோவா மேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கும். என்னோட டோ பாத்தீங்கன்னா வந்து நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு. அதே டைம்ல லைட்டா கையால ஸ்டிக் ஆக மாதிரி இருக்கு. சோ டோ வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ கொஞ்சமா பவுல்ல ஆயில விட்டுட்டு இந்த டோ வந்து ஒரு 2 hour மாதிரி அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருவோம். நம்ம செய்யக்கூடிய இன்னைக்கு அந்த Turkish ரொட்டி இருக்குல்ல சோ இது வந்து சாஃப்ட்டா இருக்கணும்னா இந்த டோ வந்து கட்டாயமா நீங்க ஒரு 2 hours மாதிரி ரெஸ்ட்ல விட்டே ஆகணும். சோ இந்த ரொட்டி மேக் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1/2 cup அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு 2 tablespoon அளவுக்கு ஆயிலையும் சேர்த்து நல்லா mix பண்ணி அதை எடுத்துக்கொள்வோம். ஆஃப்டர் 2 hours பாத்தீங்கன்னா வந்து டோ வந்து நல்லாவே வந்து சாஃப்ட்டாவும் அதே டைம்ல ஒரு ஸ்லைமி டெக்ஸ்சர்ல இருக்கு. அந்த 2 hourக்கும் பாத்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு இந்த டோல வந்து ஒரு கன்சிஸ்டன்சில டிஃபரண்ட் இருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த டோ வந்து ஈவன் நம்பர்ஸ்ல மாதிரியே டிவைட் பண்ணிக்கொள்ளுவோம். சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்ல நீங்க ஈவன் நம்பர்ஸா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த டோ வந்து ஒரு 8 போர்ஷனுக்கு மாதிரி தான் நான் டிவைட் பண்ணிருக்கேன். நம்ம டிவைட் பண்ண இந்த ஒவ்வொரு போர்ஷனையும் வந்து நான் வீடியோல காட்டுற ஷேப்ல நீங்க நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. டோ வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேப்பா வந்து ரோல் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா டோ போர்ஷனையுமே வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் 8 போர்ஷன்ஸ்க்கு மாதிரி தான் அதை டிவைட் பண்ணி எடுத்தேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா சோ இப்போ அதில இருந்து ஒவ்வொரு போர்ஷனா வந்து நல்லா தின்னா வந்து ரோல் பண்ணிக்கொள்வோம். நான் எப்பவே ரோல் பண்ணும்போது oil யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிருப்பேன். ஆனா இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க flour ஸ்கிப் பண்ணிட்டு கட்டாயம் oil மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஒரு ரொட்டியை நல்லா தின்னா வந்து நான் ரோல் பண்ணிட்டேன். சோ அதை மெதுவா அப்படியே எடுத்து ஒரு சைடுல வச்சிட்டு நான் செகண்ட் ரொட்டியை தான் வந்து இப்போ ரோல் பண்றேன். இதையுமே வந்து நல்லா தின்னா வந்து ரோல் பண்ணிக்கொள்வோம். இங்க வந்து செகண்ட் ரொட்டியை வந்து நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி mix பண்ணி வச்சிருந்த பட்டர் மிக்ஸ் இருக்கு இல்லையா சோ அதுல ஒரு 1 tablespoon அளவுக்கு இந்த ரொட்டிக்கு மேலால நம்ம சேர்த்துக்கொள்வோம். அது லைட்டா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம முதல்ல செஞ்சு வச்சிருந்த ரொட்டி இருக்கு இல்லையா சோ அதை மெதுவா எடுத்து இந்த ரொட்டியோட பேரா வந்து சீல் பண்ணிக்கொள்வோம். வீடியோல காட்டுற மெத்தட்ல வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த 2 ரொட்டியுமே வந்து நம்ம சேர்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் ரோலிங் பின்னை வச்சு ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிச்சம் ஹார்டாக வந்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த பட்டர் எல்லாமே சேர்ந்து வெளியே வந்துடும். நான் இப்போ ஸ்லைட்டாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ண இந்த ரொட்டியை வந்து ஒரு சைடில் இருந்தே நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஒரு சைடில் இருந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்புக்கு இதையும் மறுபடியும் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ப்ரோசஸை வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் காட்டிடுறேன். இந்த ரொட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 லேயரில் வந்து இந்த மாவு ரோல் பண்ணதை சேர்க்கறதுனால நம்ம நிறைய ரொட்டி வந்து ஜாஸ்தியாக செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி மாதிரி இருந்தாலே வந்து நல்லாவே வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் வேலையும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும். நம்ம பரோட்டாவெல்லாம் எப்பயும் சாப்பிடும்போது ஒரே டேஸ்ட்டில் பழகினதுனால இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வீட்டாக்களும் வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கூட கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ரெசிபியை செய்யும்போது கட்டாயமாக வந்து மைதா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆட்டா மாவு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்லைமி டெக்ஸ்சர் வந்து இந்த ஆட்டா மாவுலலாம் கிடைக்காது. ஸோ அதனால நீங்கள் கட்டாயமாக மைதா யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் செகண்ட் டைமும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் வந்து நான் ரவுண்ட் ஷேப்புக்கு இப்போ ரோல் பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எடுத்திருந்த 4 கப் மாலையும் வந்து நான் ஒரு 4 ரொட்டீஸ் மாதிரி தான் நானே செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரோல் பண்ண ரொட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ரொட்டியாக வந்து ரோல் பண்ணிக்கொள்வோம். ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் ரோலிங் பென்னை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் கையவே வச்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ளட் பண்ணிங்கன்னா ஓகே. மெயினாக ரொட்டியோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளட்டாகவே வந்து ரோல் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் மாதிரி ஒரு திக்னஸில் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா ஓகே. பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ரொட்டியை வந்து பேனில் சேர்த்தாச்சு. பேனில் சேர்த்த உடனே அடிக்கு ஒரு முறை இந்த ரொட்டியை வந்து நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ரொட்டி வந்து 2 சைடுமே வந்து இப்படி ஸ்லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு டர்ன் ஆகிற டைமில் நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆல்ரெடி மெல்டட் பண்ணி வச்சுருந்த பட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். பட்டரை சேர்த்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொட்டியில் வந்து உள் பார்ட் வந்து நல்ல ஏர் ஃபில் ஆகின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொட்டியில் வந்து ஏர் ஃபில் ஆகிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா சைடுமே வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி கொஞ்சம் ஊதி இருக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்து நம்ம இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ஸோ செகண்ட் ரொட்டியை வந்து நான் கையாலே ஃப்ளட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் லைட்டாக கையால் ஃப்ளட் பண்ணிக்கோங்க. ஃப்ளட் பண்ணி தவாலையும் போட்டாச்சு. இந்த போட்டதுக்கு பின்னாடி அடிக்க ஒரு முறை நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருப்போம். மறுபடியும் சேம் ப்ராசஸ் தான். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்வோம். நீங்கள் இதுக்கு ஒரு சைடு மட்டுமே நீங்கள் பட்டர் போட்டாலே போதும். நீங்கள் 2 சைடுமே திருப்பி போடும்போது 2 சைடுக்குமே பட்டர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் திருப்பி போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ஃபில் ஆகி வர மாதிரி உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம செகண்ட் ரொட்டியும் வந்து ரெடி ஆகியாச்சு. அதே வந்து பேன்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ரொட்டி தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரொட்டியுமே செஞ்செடுத்ததுக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்படி இல்லாட்டி ஒரு க்ளோத்னால் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டி எப்பயுமே வந்து நம்ம மைதாவில் செய்யக்கூடிய சாப்பாடு வந்து நம்ம வெளியே ஓப்பனாக வச்சோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகி கல்லாகிடும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி க்ளோத்தால் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, டெவலுக்காக இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான். பட் டர்க்கியில் வந்து இந்த ரெசிபியை வந்து எப்போயுமே வந்து கூடுதலாக அவங்க சீஸோடு தான் எடுத்துக்கொள்வாங்க. சீஸோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம செஞ்சிருக்கக்கூடிய டர்க்கிஷ் ரொட்டி எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ரொட்டியை காட்டும் போது இந்த ரொட்டியெல்லாம் செஞ்ச உடனேன்றதுனால நல்லாவே சூடாக இருந்தது.
நிறைய லேயர்ஸோடு அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் இந்த ரொட்டி வந்திருந்தது. ஸோ கட்டாயமாக உங்கள் வீட்டில் டின்னருக்கு இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. See you soon with another vlog. Thank you.